புதுச்சேரி மாநில அரசு உயரதிகாரிகள், அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜின் அண்ணன் மகன் உள்ளிட்டோர் சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ளனர். காரைக்கால் கடற்கரை சொகுசு விடுதியின் அறையை சுற்றி வளைத்து கைது செய்த அதிகாரிகள் கட்டுக்கட்டாக 73 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்துள்ளனர். நபார்டு வங்கியின் நிதி உதவியுடன் காரைக்கால் மாவட்டத்தில் சாலை, பாலம், குடிநீர் தேக்க தொட்டிகள் கட்டும் பணிகள் நடந்து வருகிறது. அதன்படி காரைக்காலில் சாலை அமைக்கும் திட்டத்திற்கு 7,44,51,51,000 ரூபாய் ஒப்பந்த புள்ளி நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜின் அண்ணன் மகனும் மன்னார்குடியை சேர்ந்த ஸ்ரீம் இன்ஃப்ரா நிறுவனத்தின் உரிமையாளருமான இளமுருகன் எடுத்திருந்தார். சுமார் 8 கோடி ரூபாய்க்கு எடுக்கப்பட்ட சாலை பணிகளை விரைந்து தொடங்க 1% கமிஷனாக தலைமை பொறியாளருக்கு சுமார் 8 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டுமென காரைக்கால் மாவட்ட பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் இளமுருகனிடம் கேட்டதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து லஞ்சம் கொடுக்க முடிவு செய்த இளமுருகன் செயற்பொறியாளர் சிதம்பரநாதனுக்கு தகவல் கொடுத்து சனிக்கிழமை மதியம் காரைக்கால் கடற்கரையில் அமைந்துள்ள புதுச்சேரி அரசின் சீகல் சொகுசு விடுதிக்கு வருமாறு அறிவுறுத்தியுள்ளார். பணத்தை பெறுவதற்கு தயாரான செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் புதுச்சேரியில் இருக்கும் தனது உயரதிகாரியான தீனதயாளனுக்கு தகவல் கொடுத்துள்ளார். மகளின் திருமணத்திற்காக அழைப்புதல் கொடுக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தலைமை செயற்பொறியாளர் தீனதயாளன் அதனை பாதியில் விட்டுவிட்டு சனிக்கிழமை நண்பகல் காரைக்கால் சென்றுள்ளார். மன்னார்குடியிலிருந்து பணத்தோடு வந்த இளமுருகன் சொகுசு விடுதியில் அரசு அதிகாரிகளுக்காக காத்திருந்துள்ளார். பிற்பகல் 2 மணியளவில் அரசு அதிகாரிகள் அறைக்கு சென்று சேர்ந்துள்ளனர். முதற்கட்டமாக 2 லட்சம் ரூபாயை இளமுருகன் செயற்பொறியாளர் சிதம்பரநாதனிடம் ரகசியமாக கொடுத்துள்ளார். அப்பொழுது அவர்கள் சற்றும் எதிர்பாராத வகையில் சொகுசு விடுதியின் அறையை சுற்றி வளைத்த சிபிஐ லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் லஞ்ச பணத்துடன் கையும் களவுமாக 3 பிடித்தனர். சிதம்பரநாதன் கையில் இருந்த 2 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் இளமுருகன் காரில் இருந்த 50,000 ரூபாயையும் கைப்பற்றினர். சனிக்கிழமை விடிய விடிய 3 விசாரணை நடத்திய அதிகாரிகள் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணிக்கு விசாரணையை நிறைவு செய்தனர். இதனிடையே சிபிஐயின் மற்றொரு குழுவினர் புதுச்சேரியில் அமைந்துள்ள தலைமை செயற்பொறியாளர் தீனதயாளன் வீடு, அலுவலகம், காரைக்கால் மாதா கோவில் வீதியில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகம், மன்னார்குடியில் அமைந்துள்ள அதிமுக முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜின் அண்ணன் மகனும் ஒப்பந்ததாரருமான இளமுருகன் ஆகியோர் தொடர்புடைய இடங்களில் அதிரடி சோதனைகளை மேற்கொண்டனர். புதுச்சேரி தலைமை பொறியாளர் தீனதயாளன் வீட்டிலிருந்த 65 லட்சம் ரொக்கம் மற்றும் செயற்பொறியாளர் வசம் இருந்த 8 லட்சம் ரொக்கம் என 73 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாகவும் சிபிஐ அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 3 காரைக்கால் முதலாம் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு முறையாக நடந்து உரிய தீர்வு எட்டப்பட வேண்டுமென்றும் கோரிக்கை வைத்துள்ள சமூக ஆர்வலர்கள் புதுச்சேரிக்கு என்று தனியாக சிபிஐ கிளை ஒன்றை காரைக்காலில் நிறுவ வேண்டுமென்றும் கோரிக்கை வைத்துள்ளனர். பொதுப்பணித்துறையை சேர்ந்த முக்கிய அதிகாரிகளை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்திருப்பது புதுச்சேரி வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த லஞ்ச வழக்கில் பொதுப்பணித்துறையை சேர்ந்த முக்கிய அதிகாரிகளிடம் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக சிபிஐ அதிகாரிகள் தெரிவித்துள்ளதால் மேலும் சிலர் இந்த லஞ்ச புகாரில் சிக்குவார்கள் என்று கூறப்படுகிறது. பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரரான இளமுருகன் முன்னதாக மேற்கொண்ட அரசு ஒப்பந்த பணிகளில் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து ஒப்பந்தம் பெற்றுள்ளாரா என்ற கோணத்திலும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் அதிமுக முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தொடர்பான 49 இடங்களில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். வருமானத்திற்கு அதிகமாக 58 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்து சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் அவரது அண்ணன் மகன் சிபிஐயால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.